தமிழ் இது ரொட்டேரியன் சேத் நல்லது விரும்ப முருகானந்தன். ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு நினச்சேன். ஒரு கவிதை புத்தகத்தை. கவிதையெல்லாம் யார் படிக்கிறாங்க சாரி மன்னிக்கணும். இந்த காலகட்டத்தில் பத்திரிகைகள் படிக்கிறதே குறைஞ்சி போச்சு. இதில் எப்படி நாங்கள் கவிதையெல்லாம் படிக்கிறதுன்னு கூட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சரி, பரவாயில்ல. இதை பார்க்குறவங்களுக்காக அவங்களுக்காக இந்த கவிதை புத்தகத்தை நான் ஒரு கவிதையை மட்டும் இப்போ எடுத்து நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் படித்து காமிக்க போகிறேன். இந்த மணிமொழி கவித்தொகை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மணிமொழி அவர்கள் எழுதியிருக்காங்க. அருமையான புத்தகம், ரொம்ப அற்புதமாக இருக்குது. கடையில் தான் நீங்கள் வாங்கி அவசியம் இதை படிங்க. ரொம்ப சுவையாக இருக்குது. கவிதைகள் நல்ல ஒரு எளிமையாக புரியுது, சுவையாகவும் இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சித்ரா நிலையம் அப்படிங்கிற அவங்க தான் கிழக்கு செட்டித்தெரு பரங்கிமலை சென்னை, அவங்க தான் இதை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க எண் கூட கொடுத்துருக்காங்க. தொடர்பு எண் 95 00 86 06 30. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் ஒரு கவிதை நான் இப்போ படித்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழுக்காக அவர் மா பலா வாழை அப்படிங்கிற தலைப்பில் கவிதைகளை பிரித்து எழுதியிருக்காரு. மானா முக்கணிகளில் முதல், அதுபோல் தமிழ் முதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அப்புறம் பலாங்கிறது கடினமாக இருக்குது, அதுபோல் பல்வேறு விதமான கருத்துக்கள் அதில் அந்த பகுதியில் இருக்குது. அப்புறம் வாழை எல்லாருக்கும் கிடைக்கிது, எளிமையாக இருக்குது. அது மாதிரி நம்ம கூத்து, நம்முடைய தமிழ் கூத்து அது எல்லாருக்கும் எளிகளாக போய் சேர்ந்துக்கும், எளிமையாக போய் சேர்ந்துடும். அந்த விஷயத்தை அதில் சொல்லியிருக்கார். அப்படியாக அழகாக பிரித்து ஜம்முன்னு எழுதியிருக்காரு. அதில் இன்றொரு முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு கவிதை தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது படிக்கிறக்கு. சும்மா ஒரு சில இது மட்டும் படிக்கிறேன். இன்னொரு முடிவெடுப்போம், அதை இறுதி வரை காப்போம், எங்கும் எதிலும் தமிழென்போம், இனி இன்றும் என்றும் தமிழென்போம். தமிழனை தமிழன் சந்தித்தால் தமிழில் வணக்கம் சொல்லுங்கள், தமிழில் பிறமொழி கலப்பிருந்தால் தனியே எடுத்ததை தள்ளுங்கள். பிறமொழி புலமை தேவைதான், பிறநில தொடர்பும் தேவைதான், உருவை உயிரை தந்தவளை ஒதுக்கிவிட்டா அவையெல்லாம், ஈன்றால் பசியை தீர்க்காமல் எவளின் பசிக்கோ விருந்திடுவோன், சான்றோ நல்லன் சண்டாளன் சத்தியம் அளிக்கும் சதிகாரன். நல்ல வார்த்தைகள், நல்ல கனமான வார்த்தைகள், ரொம்ப எளிமையாக அருமையாக பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுமந்தவள் தெருவில் நிற்கையிலே, சுகம் தரும் பெண்ணை படுக்கையிலே, சுமப்பவன் நல்மகன் ஆவானா, சுதந்திர மண்ணின் அடிமையவன். அடடா, இதை விட எப்படி நீ சொல்கிறது? மற்ற மொழிகள் தான் வசதி, தமிழுக்கு ஒன்றும் அவ்வளவு தித்திப்பு இல்லை, அதுக்கு ஒன்றும் தகமை இல்லைன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இந்த வரிகளை கேட்டால் அவமானப்படுவாங்க. தமிழில் இல்லா சொல்லில்லை, தமிழில் இல்லா சுவையில்லை, தமிழில் எல்லா வளமும் உண்டு, தமிழில் எதற்கும் வழியுண்டு, பிறக்கும் குழந்தை எதுவென்றாலும் எதுவெனினும் பெயரை தமிழில் சூட்டுங்கள். எத்தனை பேர் சூட்டுறாங்க? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல. சிறக்கும் வணிகம் எதுவெனினும் தமிழில் பலகை மாட்டுங்கள். பலகையே மாட்டினாலும் ஆங்கில பலகை தான் மாட்டுறாங்க. தமிழ்னு ஒரு எழுத்து இருக்கிறதே மறந்து போயிட்டாங்க. தமிழர் வாழும் தெருவெல்லாம் தமிழன் குரலை எதிரொலித்தால் அமுதம் செவியில் பாயாதோ, ஆருயிர் அதிலே தோயாதோ. அடடா, கேட்கறக்க சுவையாக இருக்குது இல்லைங்களா? பள்ளியில் தமிழில் பாடங்கள், படத்தில் தமிழில் பாடல்கள், உள்ள நாள் கிழமை ஏடுகளில் உளவிட வேண்டும் தமிழ் மொழியே. திரைப்பட பெயர்களில் தமிழிலேயே திரையிட அனுமதி மறுத்திடலாம், அரைகுறை ஆடை தடுப்பது போல் அரைகுறை தமிழை தடுத்திடலாம். ஆங்கில எழுத்து பலகைகளை அழித்திட வேண்டும் என்பதில்லை, ஓங்கிய தமிழது மேலிருக்க ஓரத்தில் பிறமொழி இருக்கட்டுமே. இதுதாங்க தீர்வு. ரொம்ப அருமையான இதுக்கான தீர்வு. இதில் தான் நம்ம செய்ய சொல்கிறோம். எந்த மொழியும் ஒதுக்கிக்க வேண்டாம், ஆனால் அதுக்காக தமிழை தள்ளி வைக்க வேண்டாம். தமிழை பிரதானமாக பயன்படுத்துங்க, மற்ற மொழியில் தெரிஞ்சுக்குங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். தலையெழுத்தெல்லாம் ஆங்கிலமாய் இருப்பதை தவிர்ப்பது நலமாகும், கலை எழுத்தல்லவோ தமிழ் எழுத்து, கண்ணில் பதிவதே முறையாகும். அற்புதம் போங்க. கவிஞர் நல்லா ரசித்து கவிதையை எழுதியிருக்காரு. பாராட்டுக்கள் மணிமொழி ஐயாவுக்கு. உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு நான் கவிதை படிக்கிறேன். மேத்தாவுடைய கவிதைகளை படித்ததுக்கப்புறமேலு புது கவிதைகள் இப்போ வர கவிதைகள் அவ்வளோ தரமாக இருக்கிறதில்ல, அதனால் நான் அதிகமாக படிக்கிறதில்லை. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்தான் உணவு, பிறமொழிகள் தொட்டுக்கொள்ளும் அப்பளங்கள், அமுத தமிழை தள்ளிவிட்டு அப்பளம் உண்போன் அடிமடையன். சிறப்பு. பிறமொழி பெருமை பேசுபவன் பிறன் மனை விளையும் காமுகனே, திருமொழி தமிழை பழிப்பவனோ தேரவே முடியா பேதையனே. அடடா,
நாயன்மார்கள் ஆழ்வார்கள் நற்கவி அப்பர் சுந்தரரும் தாயும் மாணவர் மாணிக்கர் சந்தக்கவி அருணகிரிநாதர் தூயவர் வடலூர் வள்ளலாரும் தொடுத்த செந்தமிழ் பாவெல்லாம் கோவில் தோறும் ஒளித்திடவே கொள்கை திட்டம் தீட்டிடுவோம். சூப்பர், அருமை. நானே ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறேன். ஆலயமெல்லாம் அருந்தமிழே அர்ச்சனை மொழியாய் விளங்கட்டும், மூலவர் காதில் முத்தமிழின் முழக்கம் நாளும் கேட்கட்டும். ரொம்ப சிறப்பு. இறைவன் தமிழை ஏற்றிடுவான், இசைப்பவர் தமையே போற்றிடுவான், அருமை தமிழை அவன் மறுத்தால் அவனையே தமிழன் மறுத்திடுவான். இதுதான் புது சிந்தனை. ஆண்டவன் கூட நமக்கு வேண்டாங்கிறார். உண்மைதான். சொன்ன மாதிரி ஆண்டவனை அறிமுகப்படுத்துறதே தமிழ் தானே இல்லையா? தமிழ் தான் நம்ம அவனை துதிக்கணும். அப்போ வடமொழி புலம்பலா தமிழ்நாட்டில் வசப்படும் இறையது தமிழ் பாட்டில் உடனடி ஆணைகள் பிறக்கட்டும், உயர் தமிழ் அங்கெல்லாம் ஒளிக்கட்டுமே. ஆவின் கன்றுகள் வாய் திறந்தால் அம்மா என்று அழைக்குதடா, பாவிகள் பெற்ற பிஞ்சுகளும் மம்மி என்று அழுதடா. ஆங்கிலத்தில் மம்மி டேடின்லாம் சொல்கிறப்போ எனக்கு உண்மையாலுமே ரொம்ப கோபம் வரும். ஏன்னா அதாவது உணர்வுகள்ங்கிறது இந்த தாய்மொழியில் பகிரப்படுங்கிறது மட்டும்தான் முழுமையாகும். அப்போது அம்மா அப்படிங்கிறப்போ அடி மடியிலேருந்து அம்மாங்கிற அந்த வார்த்தை வரும். மம்மின்னு சொல்கிறப்போ தொண்டையிலேருந்து தான் வார்த்தை வரும். அப்போ என்ன ஆகுனா உணர்வே அற்று போயிடுதாங்க. அப்போ உணர்வு அற்று போயாச்சு அப்படின்னா அங்கே அந்த பாசமே வராது. நீங்கள் வேணால் பாருங்கள், மம்மி டாடின்னு கூப்பிட்ற அந்த குடும்பங்களில் பாருங்கள், பாசம் 8 நாளைக்கு 4 நாள் கூட காணாது. அம்மாங்கிற அந்த வீட்டில் வாய் நிறைய அம்மா அப்பான்னு சொல்கிற குழந்தைகள் பாருங்கள் பாசத்தோடு இருப்பாங்க. ஆங்கிலம் பேசும் மேல்நாட்டான் அந்நிய தமிழை சொல்வானா, ஈங்குள்ள தமிழன் மட்டும் ஏன் அவனது மொழியுடன் இழைகின்றார். அடிமை சிறுமதி நம்மை விட்டே அகலாதிருப்பது தான் உண்மை, கொடுமைக்கு ஒரு நாள் முடிவு வர கொள்கை வகுப்போம் வாருங்களே. தாய்ப்பாலூட்டும் வேளையிலே தமிழ் பாலூட்டுங்கள் தாய்மாரை. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அவங்க எல்லோரும் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டும் அந்த அலைபேசியை பார்த்துக்கிட்டு தான் இன்றைக்கி எல்லாம் பாலூட்டுறாங்க. அப்போனால தான் குழந்தைகள் இப்போ பிறக்கிற குழந்தைகள்லாம் தொலைக்காட்சியிலையும் அலைபேசியிலும் தான் அவங்களுடைய கவனமே போகுது. காரணம் தாய்ப்பாலே அந்த கலந்து போச்சு. பாய் போட்டுறங்கும் வேளைகளில் பழந்தமிழ் ஊட்டுங்கள் பெரியோரை. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு தமிழ் மனம் பரப்பட்டும், கேட்பவர் செவி மனம் எல்லாமே கிளந்தல செந்தமிழ் நிரப்பட்டும். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். தேனை பழிக்கும் தித்திப்பு, தேரலை மயக்கும் கிறுகிறுப்பு, மானை விரட்டும் சுறுசுறுப்பு, மதியை மிஞ்சும் பெருவனப்பு. இளமை தனிமை மென்மையது, இனிமை எளிமை தொன்மையது, வளமை வலிமை தன்மையது, வண்ண தமிழ்தான் உண்மையது. ரொம்ப பிரமாதம். தமிழை மறப்பவன் யாரென்றால் தாயை மறக்கும் அறிவிலியே. இதை விட நீ வேறு சொல் வேண்டியதில்லை. தமிழை துறப்போன் யாரென்றால் தன்னை இழந்த தற்குறியே. அற்புதம். நாக்குத்தேரில் நற்றமிழை நாளும் வளர்ப்போன் நல்லறிஞன், ஆக்கும் பாக்களை தமிழுக்கே அழித்திடுவோனே நற்கவிஞன். கவிஞனுக்கே அவர் அடையாளம் சொல்கிறார். எப்படிப்பட்டவன் கவிஞன் அப்படின்னு சொல்கிறார். தமிழை போற்றி வளர்ப்பவனே தாயை போற்றும் தலைப்பிள்ளை, தமிழை மறவாதிருப்பவனே தெய்வம் தந்த தவப்பிள்ளைன்ட்டார். அடே எங்கள் அப்பா, நல்ல சிந்தனை, சித்திரமான சிந்தனை, ரொம்ப நூதனமாக இருக்குது. மூச்சும் பேச்சும் தமிழானால் முன்னேற்றம் நம் கைக்குள்ளே, வீச்சில் தமிழின் விசை இருந்தால் வெற்றி கணினம் பைக்குள்ளே. இன்றொரு முடிவெடுப்போம், அது இறுதி வரை காப்போம், எங்கும் எதிலும் தமிழென்போம், இனி இன்றும் என்றும் தமிழென்போம். ரொம்ப அற்புதமாக அந்த கவிதையை பண்ணியிருக்காரு ஆசிரியர் திரு மணிமொழி அவர்களுடைய இந்த கவிதையானது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நிறைவோடு நான் அந்த கவிதையை படிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் நிறையா கவிஞர்கள் கவிதை எழுதுறேன்னு சொல்லி எதையோ எழுதிட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான சுத்தமான தமிழில் ரொம்ப 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 என்ன சொல்கிறது, அந்த இப்போ பாருங்கள், அதை படிக்க வாயெல்லாம் எனக்கு மணக்குது. ஆமாம், வாயே மணக்கும் மொழி எதுன்னா தமிழை நீங்கள் படித்து பாருங்கள், வாய் மணக்கும். ஆக இந்த கவிஞர் போற்றப்பட வேண்டிய கவிஞர், நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய கவிஞர். இந்த கவிஞருக்கு சிறந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தமிழ் விரும்பியாக இவருடைய பணியானது இன்னும் பலகாலம் தொடர வேண்டும் என்று அந்த ஆண்டவரிடத்திலே நான் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிச்சயம் நல்லதே விரும்ப முருகானந்தர்.